ஹலோ, இன்றைக்கு வீட்டில் சமையல் வந்து லூசியான இருக்கிற நண்டு. இந்த நண்டு எப்படி வந்துச்சுன்னா, அவள் என்ன செய்யணுண்டா, பாய்லர் சீ ஃபுட்டுன்ற கடை கிடக்குது. அவள் என்ன செய்ய பாய்லர் சீ ஃபுட் வேறு கடை. இந்த கடை வந்து ஃப்ரெஷ் நண்டுகளை எடுத்து அவள் இதில் போட்டு சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு போட்டு வச்சிருப்பினேன். ஸோ அப்போ நான் போய் நட்டை வாங்கிட்டு வர்றேன். என்னோட பேக் கொதிக்குது. சுட சுடத்தான் அங்கே ஒருக்குள்ளே கிடக்குது. ஃப்ரீசரில் எது சுட சுட நினச்சேன் ஃப்ரீசரில் வைக்கிறேன். இப்போ உடனே சமைக்க வேண்டி கிடக்கு. ஃப்ரீசரில் வச்சா எல்லாம் ஃப்ரெஷ்னஸ் போயிடும். இதுதான் நண்டு. 1.5 ராத்தில் சொன்னால் 4 நண்டு வந்தது. ஆல்மோஸ்ட் $13. ஸோ அது 4 நண்டு $13. 1 2 3 4 சரியா. இவரோட போகிற சாமான்கள் தான். இனிமேல் இவ எடுத்து பிரட்டி வேறு கீழ்ப்பக்கம் எல்லாத்தையும் கழுவி துடைச்செடுக்கணும். யூ ஹேவ் டு பிரிங். அவங்கள ஏன் கொதிக்க வைக்கிறாங்களோ எல்லாம் ஊற்றி எல்லாம் அதில் கழுவி. பட் எனிவே ஹேசத்தை சன்னதி முருகன் கோயிலில் என்ன சொல்கிறது, மிளகாத்தூள், அடுத்தது மஞ்சள், எங்களோட இது கருவா, அரவணாய் போட்டு இலக்காய் சீரகம் போடுவோம் நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்க்குறீங்க பெரிய பேக் ஒரு உள்ளி, இங்கே இருக்கிற இஞ்சி ஞாபகம் போட வேண்டியா. ஸோ எல்லாத்தையும் போட்டு குழம்பா இதில் போட்டு காய்ச்சி எடுக்கணும். முதல்ல உள்ளியும் இதையும் ஜிஞ்சரையும் போட்டு ஒரு பேஸ்ட் ஒன்று உருவாக்கணும். ஐம்பத்தி சின்ன சின்ன இதாக்கி வந்து அதுக்குள்ளே வெங்காயம் போட்டு தெரியாத பெரிய ஒரு சமையல். ஸோ இனி எல்லாம் முடிஞ்ச அப்புறம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறேன். நமக்கெல்லாம் இப்போ பல்லுகள் எல்லாம் போடுத்து, இப்போ எல்லாம் பல்லு போனதால் இதுகளை எல்லாத்தையும் நொறுக்கிறதுக்கு எல்லாமே நட்ட திறமை இல்லை. இல்லாட்டி பல்ல நோக்கி போடும். அதுக்கு தான் இங்கே டூல் ஒன்று விற்குது. இது என்னென்னா நண்டை உடைக்கிறது. இப்போ ஒரு காலை எடுத்து இதுக்குள்ளே வச்சு அமர்த்தி போட்டு பாக்கு ஒட்டி மாதிரி ஒரு அமர்த்து இப்படி அமர்த்து அது உடைச்சி விடும். புறா அப்படியே இழுத்தெடுக்க அப்படியே 2 சைடாக பிரிஞ்சு மீட் வரும். புறா அதை தாண்டி அதுக்குள்ளே போய் கையை வச்சு குத்தி கூறால் எடுக்கிறோன்னா இங்கே இருக்கார். சூலாயுதம் மாதிரி அதில் குத்தி எடுக்கலாம். சரியா, பின்பக்கம் கிடக்குது, 2 கரையும் கிடக்குது. ஸோ இதை இங்கே இருக்கிறார். ஆக்சுவலி இட்ஸ் நாட் பிளாஸ்டிக், இட்ஸ் லைக் அ ஃபைபர் கைண்ட் ஆஃப் திங். இதுவும் பிச்சு எடுத்தார். ஓகே. ஸோ இதை ஸோ மொத்தமாக நான் வாங்கின செட் வந்து 2 இது இருக்குது உடைக்கிறது. அப்புறம் இங்கால 4 கிடக்கு. ஸோ இதில் 4 பேருக்கு. இதில் 4, சிவப்பில் 4, இதில் ஃபைபர், இதில் 4 இருக்குது. அப்போ 2 டூல் இருக்குது. மாறி மாறி எல்லாரும் அதால் இதை நண்டை உடைக்கலாம். சாப்பிட்டா வேலை ஈஸி. இதுக்கெல்லாம் போய் வந்து இதுகளெல்லாம் செய்யக்கூடாது. என்ன தவிர பல்ல கடிச்சு வந்து வயது வந்த காலத்தில் ஒரு பல்ல முழுக்கதை கிண்டி எடுக்க வேண்டி வரும். ஸோ இவ்வளோ தான் என்னுடைய சமையல் இன்றைக்கு. இப்போ கொஞ்ச நேரத்தில் டக்குண்டு தொடங்க போகிறேன். ஆக்சுவலி ஐ வாண்ட் டு பை ஃப்ரெஷ் நண்டு. மகள் சொல்லி போட்டால் அப்பா கொலை செய்கிறா இல்லை. ஸோ நானும் வந்து வயசு வந்துட்டு நீ கொலைகள் செய்யக்கூடாது, இல்லாட்டி இந்த இதுக்குள்ளே கொண்டு நண்டை கொண்டு வந்து போட்டு விட்டு சுடுதண்ணியை ஊற்றி போட்டு வேறு அடிக்க கையை போட்டு காலை போட்டு முறிச்சு எடுக்கிறது. அது பாவம் தான். பிள்ளை சுடுதண்ணி போட்டு நானும் சுடுதண்ணி தான் போடுறது. ஆனால் அவன் சுடுதண்ணியில் கொதிக்க வச்சுருக்கான். அதெல்லாம் சிவப்பாக இருக்குது. எனக்கு அது தெரியாது. இந்த கடையை இன்னும் வெள்ளக்காரண்ட கடை நல்ல டிப்டப்பாக இருந்தது. நம்மளாக நீங்கள் போகிறோம், நாங்கள் போகிறோம்டா இந்த சைனீஸ் கடை, கொரியன் கடை, வியட்நாமீஸ் கடை தான் போவோம். அவனால் வந்து ஒரு சாதியாக ஊற்றியெல்லாம் ஸோ இவன் எல்லாம் டிப்டாப். அது தக்கதாக அவன் விலையும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் ஹோப்ஃபுல்லி இட்ஸ் கோன் பி குட். ஸோ நான் சமைச்சு போட்டு உங்களுக்கு இதில் போடுறேன். என் ஃபேஸ்புக்கில், யூடியூப் சேனலில் போடுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.